வணக்கம். முதல்ல நம்ம பார்க்க போறது கதை எழுதுறதுக்கு முக்கியமா நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி தான். சரி, கதை எழுதுறதுக்கு முக்கியமா என்ன தேவை இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். பேப்பர், பேனா, டேப், பிளாட், இது எல்லாம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் கேக்குறது என்னன்னா, ஒரு நாவல் எழுதுறதுக்கு இது இல்லைன்னா எழுதவே முடியாது அப்படிங்கறது என்னன்னு தான். என்னங்க, கெஸ் பண்ண முடிஞ்சதுங்களா? கரெக்ட். கதை எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியம் அர்ப்பணிப்பும் ஆர்வமும் தான். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கமிட்மெண்ட் அண்ட் பேஷன். இது இல்லைன்னா கண்டிப்பா கதை எழுதவே முடியாது. பேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு கதை எழுதணும் அப்படிங்கிறது சிலரோட ஆசையா இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு பிடிச்ச என்னோட தலையில இருக்கிற இந்த கதையை இந்த உலகமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தவிப்பு கூட காரணமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த ஆர்வம் தான் ஒரு ரைட்டரோட பேக் போனே. சரி, பேஷன் தேவை, கமிட்மெண்ட் எதுக்கு? உங்ககிட்ட பிரமாதமான கதை, யூனிக்கான கதை இருக்கலாம். ஆனா கமிட்மெண்ட் இல்லைன்னா அது எல்லாரும் படிக்கிற ஒரு நாவலா மாறாது. ரைட்டிங்கிறது ஒரு சீரியஸ் ஜாப். நீங்க ஹாபிக்கு எழுதலாம், சைட் ஜாபா எழுதலாம், என்டர்டைன்மெண்ட்க்கு கூட எழுதலாம். காரணம் எதுவா இருந்தாலும் ரைட்டிங்கிறது ரொம்ப சீரியஸான மேட்டர். சரி, முதல்ல நீங்க ஒரு 10 பக்கத்துல ஷார்ட் ஸ்டோரி எழுத போறேன் அப்படிங்க மைண்ட்ல நினைச்சுக்கிறீங்க. ஸோ அந்த 10 பக்கத்து ஷார்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கு நீங்கள் முதல்ல அது என்ன கதை, அதில் என்னென்ன கேரக்டர் வரப்போகுது, அந்த கதையில் நீங்கள் என்ன சொல்ல வர போகிறீங்க, அந்த உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த கதையை நீங்கள் எப்படி ரைட்டிங்க்கு மாற்ற போகிறீங்க, அண்ட் கடைசியாக அந்த கதையை நீங்கள் எப்படி முடிக்க போகிறீங்க, இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் தேவை, எஃபர்ட்டும் தேவை. என்னங்க, பயமுறுத்துறேன்னா பயப்படாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ என்ன கதை எழுத முடியுமா அப்படின்னு பயமோ, இல்லை கண்டிப்பாக நான் கதை எழுதி முடிச்சிருவேனா, இது முடிகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு தயக்கமும் வரும்போது நீங்கள் நினச்சிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் ஏன் கதை எழுத ஆரம்பித்தேன், உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மூமெண்ட் இருக்கும். இந்த கதையை நான் எழுதியே தீரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செகண்டில் தோன்றி இருக்கும். அந்த மூமெண்ட்டை நினச்சிக்கோங்க. கதை எழுதுறது ஈஸியாக வரும். கதை எழுதுறது ஹார்ட் ஜாப் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வெல் வொர்த் ஜாப். நம்மளுக்குன்னே ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி, அந்த வேர்ல்டில் நம்மளே மக்களை கிரியேட் பண்ணி, அவங்களோட சந்தோஷம், துக்கம், அவங்களோட வாழ்க்கை முறை, என்டையர் வேர்ல்டே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம ஒரு கடவுளாவே அங்கே ஆயிடுறோம்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் சேஞ்ச் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம உருவாக்குற அந்த வேர்ல்டில் கொண்டு வரலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க, இந்த உலகத்தை நீயே கிரியேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த உலகத்தையே கிரியேட் பண்றதுக்குள்ள ஒரு சக்தி கிடைச்சதுன்னா அது எவ்வளோ எம்பவரிங்கா இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒரு கதை எழுதுறதுனால கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் திருப்தியும் வேற எதுலையுமே கிடைக்காது. அதை அளந்து கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஃபீலிங்கை வாங்கவும் முடியாது. ஒரு எழுத்தாளரால் மட்டும்தான் அதை உணர முடியும். உங்களுக்கு மட்டும் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால அந்த கதையை எழுத முடியும். ஐ கேன் அஷ்யூர் யூ. சரி, எப்படி நான் இந்த கமிட்மெண்ட்டை கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது. அது எப்படிங்கிறத நம்ம இந்த கோர்ஸோட கடைசியில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ல சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்து பார்க்க போறது கதை எழுதுறதுக்கு அடுத்த முக்கியமான ஐட்டம் என்னன்னு தான். நம்ம அதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.